வெள்ளைக்காரர்களை ஓட ஓட விரட்டியே திருத்தலாம் அப்படின்னா இது கொல்லாபுரி அம்மன் கோவில் மட்டும்தாங்க தருமபுரியில் அமைஞ்சிருக்கு. அதனுடைய கோவிலினுடைய சிறப்பு அம்சங்களை மட்டும்தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதாவது திருப்பத்தூர் மெயின் ரோட்டில் திருப்பத்தூர் போகிற வழி, ஓகேங்களா? தருமபுரியிலேருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் இது இந்த கோவில் லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கு. அதாவது இரமுத்தூர் பக்கம், ஓகேங்களா? ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற தலங்க. கிட்டத்தட்ட ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டுறதுக்காக நிலத்தை எல்லாம் கையகப்படுத்தியிருந்தாங்க. அதாவது பெங்களூருக்கும் சென்னைக்கும் சென்ட்ரலில் இங்கே ஏர்போர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி இரமுத்தூர் ஆறு இருக்கிறதுனால அது கெச்செல்லாம் போட்டு மார்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு அப்போ சிம்பிளாக கல்லை மட்டும் வச்சு வழிபட்டுருக்காங்க. அந்த கோவில் கட்டில் சுற்றியும் கற்களால் வச்சு வழிபட்டுருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்க கேட்குறான், என்ன இதெல்லாம் கூட்டமாக இருக்குது, எங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது மாதிரி இவங்க ஒரு தெய்வம், சாமி, அதாவது ஒரு காட், அவங்க ஒரு லாங்குவேஜில் சொல்கிறாங்க. இது வழிபட்டுருக்காங்க. இங்கே இந்த காலங்காலமாக இவங்க வழிபட்டுருக்காங்க. இது ஒரு கோவில் திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நோட்டீஸ் நோட் பாயிண்ட், இதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, இந்த இடத்துல தான் நான் ஏர்போர்ட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கல் ஷூ கலால் மிதிக்கிறாரு. அந்த சுயம்பா தோன்றிய அம்மனுடைய கல் மாதிரி தான் அவருக்கு தெரியுது. அதை ஷூ கலால் மிதிக்கும் போது அன்று நைட்டே பார்த்திங்கன்னா ரத்த பேதி எடுத்து அம்மையெல்லாம் போட்டு பயங்கரமாக காய்ச்சல். அது நிறைய பேர் பிரிட்டிஷ்காரங்க வெள்ளைக்காரங்களாம் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க இது அம்மனுடைய இடம், இது ரொம்ப பிரசித்தி பெற்றதால சக்தி வாய்ந்த இடம், இந்த ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கான கெச்சி போட்டது, அந்த அதுக்கான காரை, அந்த சிமெண்ட்டு காரை, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்குது, அந்த மேட்டில் இருக்குது. ஒரு 2-3 கிலோமீட்டர் மேலே போனாங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. இது எப்படி உருவானது அப்படின்னா, இது கொள்ளை நோயின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காலரா, பெரியம்மை, சின்னம்மை, பிளேக்கு, இந்த மாதிரி நோய்கள்லாம் நிறையா வந்துட்டுருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது, மெடிசன்லாம் முடிஞ்ச அளவுக்கு சித்த மெடிசன் தான். பட்டு அப்படி வரும்போது இது ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஒரு 4-5 கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய கொத்தாக இறந்துடுறாங்க, கொன்று எடுத்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்தில் மட்டும் யாருமே இறக்கிறதில்ல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த அம்மனுக்கு கரெக்டான பூஜைகள்லாம் நடக்குது, வழிபட்டு இருக்கிறதுனால அந்த ஊரில் யாருக்குமே வரல. அதனால அந்த ஊருக்கெல்லாம் படையெடுத்து போகிறாங்க. அம்மா தாயே, எங்கள் ஊரில் மட்டும் ஏன் இந்த 12 கிராமத்துலேயே கொத்தாக சாகிறாங்க, எங்களுக்கு நீங்கள் தான் வழி துணியாக இருக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்புறமா ஒரு பெண்ணுக்கு அருள் வாக்கு இந்த மாதிரி நான் சுயம்பா நான் தோன்றுறோம், அங்கே நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கனவுல பூசாரி கனவுல சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல சுயம்பா நான் இருக்கேன், அதை போய் நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறமா அந்த சுயம்பா தோன்றிய அந்த கல்லை வழிபடுறாங்க. அவங்க தான் கொல்லாபுரி அம்மன். அதாவது கொத்தாக கொன்று எடுத்த மக்களை காத்தவள் தான் இந்த அம்மன், கொல்லாபுரி அம்மன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கோவில்லாம் எதுவும் கட்டலை, அந்த கல்லை வச்சு அப்படியே சுற்றியும் அடுக்கி வச்சுருந்தாங்க. எதுக்காகனா, இது எந்த நேரமும் காலை, மாலை, இரவு, நைட்டு, வெடிய காலம், இது இப்போ ஒரு கோவில்னால் 6 மணிக்கு நடைய சாத்துவாங்க, இல்லை 8 மணிக்கு நடைய சாத்துவாங்க. ஸோ இங்கே அப்படி கிடையாது, 24 ஹவர்ஸும் யார் வந்தாலும் அவங்களுக்கு நான் காட்சி அளிப்பேன், அருள் கொடுப்பேன்றதுக்காக தான் இந்த கோவில் எனி டைம் ஓப்பனில் இருக்குது, ஓகேங்களா? 1980 இது கோபுரம் கட்டினாங்க. அப்போ கூட நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அந்த சாமி சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால தான் இங்கே அப்படியே அங்கேயே இருக்காங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம். கோழிகளை பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மரத்திலலாம் கட்டி தொங்க விடுவாங்க உயிராடி. எதுக்காகனா, ஏதாவது காணாமல் போச்சு, திருடிட்டாங்க, பணம் இல்லை நகை ஏதாவது திருடிட்டாங்கன்னா அது எனக்கு கிடைக்குன்னு சொல்லி மரத்தில் வேண்டிக்கிட்டு கட்டி விடுவாங்க. அது கண்டிப்பாக கிடைச்சிரும். அதுக்காக இந்த நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற திருத்தலம்னு சொல்லலாம். அப்புறம் காரமுள் இருக்குது, அது ஷார்ப்பாக இருக்கும், அப்படியே சுற்றி வச்சுருப்பாங்க. அது மேலே வெள்ளிக்கிழமை பூசாரி உட்கார்ந்து அருள்வாக்கு சொல்லுவார். அது ஒரு பிரசித்தி பெற்ற வாரம் அது நடக்குது. விநாயகர் இருக்கார்,
அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நவகிரக தேவதைகள் இருக்காங்க. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் இங்கே வந்து பூஜைக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். எந்த பஸ்ஸு காரு எது போனாலும் இங்கே நிப்பாட்டி சாமி கும்பிட்டு தான் போவாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவில்னால் இந்த கொல்லாபுரி அம்மன் கோவில். இவங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே இவங்களாம் ஃபேமஸ்ஸு. கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முன்பு பழமையான கோவில் அப்படின்னா இந்த கொல்லாபுரி அம்மன் கோவில் தாங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இரும்புத்தூரில் தாங்க அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த சைடு போனீங்கன்னா இந்த அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். பயங்கரமான ஒரு திருத்தலம் அப்படின்னா இது தருமபுரிக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுங்க. அவ்வளோ ஒரு தெய்வீக ஒரு சன்னதின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ஓகேங்களா? நிறைய